வணக்கம். இது வைரல் வீடியோ அசீம் சியூ. நான் உங்கள் அசீம். கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி வழக்கில் நம்ம தாக்கல் பண்ண ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் தள்ளுபடி செய்யப்பட்டது. அந்த அதிர்ச்சியிலேருந்து மீள முடியாமல் இருக்கும். அவங்க எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா எதிர்பார்க்காத ஒரு விஷயம். நம்ம எதிர்பார்த்தது வேறு, அங்கே தீர்ப்பு வந்தது வேறு. ஸோ அந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வரும்னு யாருமே எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி வந்தது பலருக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்திருக்கு, இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து. அது பற்றின முழுமையான தகவல்களை திரட்டி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பாப்பா மோகன் சார் வாயால் சொன்னால் தான் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால அவரை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணோம். பல முறை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணும்போது அவர் ரொம்ப பிஸியாக இருந்தார். வழக்கமாக என்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி நான் இதில் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இந்த தடவை அவர் ஃபோன் அட்டன் பண்ணுறது கூட அவர் முடியல. 2-3 தடவை அட்டன் பண்ணிவிட்டு நான் ஒரு கேஸ் இதில் இருக்கிறேன், அதனால் நான் கால் பண்ணுறேன்னு சொன்னதுனால அவர் அவ்வளோ பிஸியாக இருக்கிற ஆளை நம்ம தொந்தரவு பண்ண முடியாது. அப்படிங்கிறனால வீடியோ இவ்வளோ நாளாக போடாமல் இருந்ததுக்கு மன்னிக்கணும். அவர் சார்பாகவும் நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ இது பற்றின தகவல்களை முழுமையாக தெரியப்படுத்தணும் அப்படின்னா சில விஷயங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது, சொல்லக்கூடாத விஷயங்கள் இருக்குது. இதை பற்றின விஷயங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டதுனால எந்த விஷயம் சொல்லணும் எந்த விஷயம் சொல்லக்கூடாது அப்படின்னு தெரியாததுனாலையும் இந்த வீடியோவில் என்ன பேசணுங்கிறதுனால விஷயம் இல்லாததுனாலையும் இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் இருந்துட்டான். ஸோ இப்போ எதுக்காக போடுறேன் அப்படின்னா, பாப்பா மோகன் சாரை இன்னைக்கு காலையில் தொடர்பு கொண்டு என்னால் பேச முடிஞ்சது. அவர் ஒரு 10 நிமிடங்கள் எனக்காக ஒதுக்கி கொடுத்து அவர் இந்த வழக்கு பற்றின சில தகவல்களை சொன்னார். அந்த தகவல்கள் முழுமையாக சொல்ல முடியாதபடிக்கு சில ரகசியம் காக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னார். அதனால் என்ன விஷயம் சொல்லணுமோ அந்த விஷயத்தை நான் சொல்கிறத விட அவர் வாயால் சொல்கிறது தான் சிறப்பாக இருக்கும். அப்படிங்கிறனால அவரோட நான் பேசின அந்த ஃபோன் காலை அவர் அனுமதியோடு ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்காக போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அவர் இந்த வழக்கு பற்றி என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நீங்களே அவர் வாயால் சொல்ல கேட்டுக்கோங்க. வணக்கம் பாப்பா மோகன் சார். ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. உங்களுக்கு கால் பண்ணால் பிஸியாக இருக்கீங்க. அந்த இது தள்ளுபடி பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசவே முடியல. ரொம்ப நாள் கழிச்சு பேசுகிறோம். மக்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு தான் தகவல் சொல்ல வேண்டிய என்ன, நீங்கள் மக்களிடத்தில் தொடர்புக்கானதான் உங்களோட பேசியிருக்கணும். எனக்கு கடுமையான பணிகள் சுமையில் தான் பேச முடியாமல் போச்சு. அந்த ஸ்ரீமதி வழக்கில் உங்களுக்கு தெரியும், 4 நீதிபதிகள் மாறி மாறி வந்தாங்க. விழுப்புரத்தில் இருக்கும்போது அங்கே ஒரு ஆர்கியூ பண்ணி அது மீண்டும் கள்ளக்குறிச்சி மாற்றப்பட்ட பிறகு நீதிபதி இல்லாமல் இருந்து மீண்டும் இன்சார்ஜ் அப்புறம் கடைசியாக ஒரு நீதிபதி எல்லா நான் கேட்ட பொருட்களில் இதெல்லாம் சாத்தியமாகலாம் ஆவணங்கள் கொடுத்து அப்புறம் ஆர்கியூ பண்ண போது அவர் மாறி போயிட்டாரு. இவர் வந்திருக்காரு. இவர் நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் கொஞ்சம் கூட. ஏன்னா இவர் சென்னையில் இருந்தவர், ஒரு எல்லாத்தையும் ஆய்ந்து பார்க்கக்கூடியவர் தான். நான் ஒரு கேஸ் அவர் நடத்திருக்கிறேன் சென்னையில் மட்டும். அப்போ தான் அதை பூரா நான் வச்சோம். அவர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, அந்த ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட் ரிப்போர்ட்டுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் ஸ்ரீமதியுடைய கையெழுத்து தான் ஒத்துக்கிறீங்களா இல்லை? நான் ஒத்துக்கலன்னு சொன்னேன். நான் ஒத்துக்கல, அதை டிஸ்பியூட் பண்ணேன். ஏன்னா எங்ககிட்ட இருந்து எடுக்கல. அதை அந்த அந்த நோட்டை கைப்பற்றிருந்தே ஸ்ரீமதி தோழிகிட்டு தான் கைப்பற்றிருக்காங்க போறாமே. ஆகவே அதை வச்சு தான் இங்கே பிரச்சனை ஆச்சு. ஆகவே சாத்தியம் இல்லை, நான் மறுக்கிறேன்னு சொன்னோம். அதை தவிர வேற கேள்வி அவர் கேட்கல. ஆகவே நான் சொன்ன பாயிண்ட்டை பூரா அவர்கிட்ட சொல்லிட்டு நான் என்ன கேட்டோம்னா, நீங்கள் உங்களுக்கு இருக்கிற பவரில் ஒன்று தொடர் விசாரணைக்கு போடுங்க. ஏன்னா அந்த மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்க போகிறாங்க. நாங்கள் கொடுத்த மெட்டீரியலை வச்சுக்கிட்டு தொடர் விசாரணைக்கு போடலாம் நீங்கள். அல்லது நீங்கள் மீண்டும் செல்வியை விசாரித்து 202 CRPC பிரகாரம் எடுக்கலாம். இது 2 தான் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணோம். அப்புறம் அந்த ஆர்கியூ பண்ணுக்கு 2-3 வாய்தா போட்டு தான் அவர் உத்தரவு போட்டார். அது நான் எதிர்பார்க்காத ஒன்று. இதுதான் இன்னைக்கு இருக்கிற நீதிமன்றங்கள். என்னன்னா, நம்ம அதை போகிறோம். இப்போ அது அப்பீலில் போகிறதுனால அதை பற்றி பேசக்கூடாது. நான் அது அந்த அந்த அவர் தள்ளுபடி பண்ணதை எதிர்த்து நாம் போட்ட ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் போட்டதை அவர் தள்ளுபடி பண்ணதை எதிர்த்து நாம் மேல்முறையீட்டுக்கான முறையில் எல்லாம் தயார் பண்ணிட்டோம். அங்கே நம்ம சென்னையில் தோற சங்கரசுப்பு, நம்ம சுரேஷ் அட்வொகேட்டு, பாவேந்தன், நாங்கள்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அதை எழுதிட்டோம். எழுதி ஃபைல் பண்ணி சொல்லிக்கிறோம். அநேகமாக இந்த வாரம் அல்லது அடுத்த வாரம் ஃபைல் பண்ணிடுவோம். என்ன சிக்கல்னா, நீதிபதிகளாக அமர்ந்து கொண்டிருக்கிறவர்களும் மனிதர்கள் தான் போறாங்க. இப்போ ஒரு நீதிபதி மேலேயே ஒரு குற்றச்சாட்டு வச்சு ஒரு வழக்கறிஞர் தலைமை நீதிபதிக்கு அமைச்சிருக்காரு. அதையே கொஸ்டின் பண்றாரு அவரு. நான் அதுக்கெல்லாம் உள்ள போக விரும்பல. நீதிபதிகளுக்கு அப்படி வரக்கூடியவர்கள் அரசியல் சாசனத்தினுடைய
அடிப்படையில் சாதாரண ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இருக்கக்கூடிய அந்த அவங்க இருக்கக்கூடிய அந்த வந்து சமத்துவமின்மையை போக்கி சமமாக்குற போராட்டத்தில் தான் நாம் ஒன்றுபட்டு நான் நிற்கிறோம். அப்போ ஒரு பெண்ணுங்கிற முறையில் இழைக்கப்பட்டிருக்கிற ஒரு வந்து பாலியல் கொடுமை, கல்வியில் இருக்கக்கூடிய கட்டண கொடுமை, வாழ்வியல் இருக்கக்கூடிய இவைகளெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கக்கூடியவராக இருந்தால் தான் ஸ்ரீமதி வழக்கை பார்க்க முடியும். அதனால் நாம் ஏற்கனவே உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கொடுத்துருக்க தீர்ப்பை எடுத்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் போராடி அந்த மாதிரி சொன்ன கருத்து தப்புன்னு வாங்கிட்டு வந்துருக்கிறோம். அதே போல தான் இப்போ தள்ளுபடி பண்ணதை வந்து இந்தந்த ஆவணங்கள் இந்தந்த பொருளின் அடிப்படையில் இதற்கு அடிப்படை வழக்கு இருக்கிறது, இது தள்ளுபடி செய்யப்பட்டது சட்டத்துக்கு புறமானதுங்கிறத அடுத்த கட்ட சட்டக்க போராட்டத்தில் வந்து நம்ம உயர்நீதிமன்றத்தை துவங்க போகிறோம். அதுக்கான குழுவாக நாங்கள் இயங்கி அதெல்லாம் ரெக்கார்ட் தயார் பண்ணிருக்கிறோம். அது அநேகமாக வந்து அடுத்த வாரத்தில் வந்து தாக்கல் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். அப்போ நான் வந்து அதுக்கு பிறகு நான் தொடர்பு கொண்டு நான் சொல்கிறேன். இதுதான் இப்போத்த ஸ்டேஜ் போகிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் என்றைக்குமே உண்மை வந்து உண்மைதான், அது உண்மை கசக்கும், ஆனால் உண்மை கடைசியாக தான் வெற்றி பெற முடியும். அதான் வாழ்க்கையில் பார்க்குறோம். இந்த சட்டத்துடைய நெடிய போராட்டத்தில் இப்போ வந்து இந்த கள்ளக்குறிச்சி சிஜிஎம் கோர்ட்டில் நமக்கு டிஸ்மிஸ் பண்ணதுங்கிறது எதிர்பாராத ஒன்று. இது ஒரு சற்று பின்னடைவாக நாம் இருக்கலாம், ஆனால் பின்னடைவு நிரந்தரமானதில்லைங்கிறத மட்டும் உறுதியாக சொல்லுவேன். ஏன்னா நம்ம கடுமையான போராட்டத்தில் நாம் இருக்கிறோம். களப்போராட்டமாகட்டும் சட்ட போராட்டமாகட்டும் உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் சமத்துவத்துக்காக போராடுறோம். அந்த போராட்டத்தில் வந்து ஸ்ரீமதியுடைய ஒரு அந்த கொடுமையான இறப்பு என்பதற்கு சரியான போராட்டத்தை வந்து செல்வி எடுத்திருக்காங்க. அதுக்கு துணையாக ஊடகம் உங்களை போன்றிருக்கிற ஊடகங்கள் எடுத்திருக்காங்க. ஆகவே உண்மை வெல்லுங்கிற முறையில் அந்த சட்ட போராட்டத்தை வந்து சென்னை ஹைகோர்ட்டில் தொடரும்னு மட்டும் இப்போதைக்கு நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் அந்த இது அஜித்குமார் வழக்கை பற்றி ஏதாவது? அஜித்குமார் தான் இப்போ வந்து இதுக்கு மாற்றிட்டாங்கண்ணா, வந்து உடனே அந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றிட்டாங்க. அந்த வழக்கில் வந்து சட்டப்படி அந்த யாரெல்லாம் காரணமாக அவனை பிடிச்சி வந்து கைது பண்ணிட்டாங்க. அந்த வழக்கில் வந்து இப்போ ஹைகோர்ட்டே மானிட்டர் பண்ணுறாங்க. அதை அதான் முக்கியம். வந்து இது மாதிரி நமக்கு கிடைக்கலங்கிறதா வருத்தம் எனக்கு வந்து. ஆமா ஆமா, அதுக்காக தான் அந்த கேள்வி கேட்டது. அதுக்காக தான் நிறைய விஷயத்துல மற்ற வழக்குல கிடைக்கிற வழக்கமான இது கூட நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிறது எல்லா ஊடகங்களும் பேசுறாங்க. இங்க நீ பாருங்க, கவின்குமார் வழக்கு பாருங்க நெல்லையில, அந்த பையனுடைய வழக்கை வந்து அஜித்குமாருக்காக வந்து வருத்தம் தெரிவிச்சவர், கள்ளக்குறிச்சி சாராயத்துல பலியானவங்களுக்காக உதவி கொடுத்தவர். ஆனா இந்த கவின்குமார் வழக்குக்கு வந்து முதலமைச்சர் நிறைய பேச மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு யாராவது அனுப்புறாரு, கனிமொழி அனுப்புனாரு, நேரு அனுப்புறாரு, எல்லாம் பண்றாரு தவிர என காவல்துறையே கைகோர்த்து கொண்டு ஒரு சாதிய படுகொலை செய்யறானுங்க. ஆமா சார், நேத்து கூட குஜராத்ல ஒரு சம்பவம் வந்துச்சு. அதாவது கற்பழிப்புல இருந்து நீங்க இது தப்பிக்கணும்னாக்கா வீட்லயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையை போஸ்டர் அடிச்சு ஒட்டிருக்காங்க. என்ன அயோக்கியத்தனம் வந்து அதேதான் இங்க தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற. அவர் என்ன சொல்றாரு, தமிழக முதலமைச்சர் சொல்றாரு, எந்த கொம்பனாலும் இந்த ஆட்சியை பத்தி தப்பு சொல்ல முடியாதுங்கிறாரு. எந்த கொம்பம் உங்களுக்கு வேணும்? உங்களுக்கு கொம்பங்கிற படம் வைக்கிறதுக்கே அன்னைக்கு சண்டை போட்டாங்க. அன்னைக்கு வந்து இங்க என்ன சொல்றீங்க, நான் தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறை சீரழிஞ்சு கிடக்கு போறாமே, சாதியமா அதிகார வர்க்கத்துக்கு ஆதரவா இருக்குது. அந்த காவல்துறையுடைய சீரழிவு தான் இன்றைக்கு வந்து ஸ்ரீமதிக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்காம போனதுக்கு காரணம். அந்த வழக்கை நீங்க தள்ளுபடி பண்ணீங்க, அதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது நான் காவல்துறை தான், காவல்துறை தலைமை தான். அன்னைக்கு இருந்த சைலேந்திர பாபு தான் நேரடியா போய் இல்லைன்னு சொன்னவர் போறாங்க. இந்த காவல்துறை தான் இன்னைக்கு சாதிய வழக்குகள்ல, தீண்டாமைக்குதான வழக்குகள்ல சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் பல தீர்ப்பு கொடுத்தும் கூட மதிக்காம இருக்கிறவங்க, ஒரு கோயிலுக்குள்ள போறதுக்கு கூட அனுமதிக்காம இருக்கவங்க, அப்புறம் வந்து ஆணவ கொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது, தனிச்ச சட்டம் வேணும்னு கேட்கறோம். நீங்களே தேர்தல் அறிக்கையில கூறியிருக்கீங்க. தேர்தல் அறிக்கையில கூறி விட்டு இன்னைக்கு வரைக்கும் அமல்படுத்தா இருக்கு. யார் காரணம்? அப்ப இந்த ஆட்சியில் எந்த குறையுமே இல்லையா? நீ சமூக நீதிக்கு போராடுவது வந்து ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து தான் போராடுறீங்க. நடைமுறையில் ஒழிக்கணும்னா சாதி ஒழிப்புக்கான திட்டத்தை வந்து கல்வியில் இருந்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேணும். அதை செய்யல. எப்படி ஸ்ரீமதிக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டதோ அதே போலவே தான் காவல்துறை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆகவே இதை எதிர்த்து ஒட்டுமொத்தமா திரளணும். அந்த போராட்டத்தில் வந்து நாம அடுத்த சட்ட போராட்டத்துக்கு போகணும் மட்டும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, சரி சார், அடுத்த கட்டமா நடவடிக்கை என்னங்கிறது தெளிவா சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம மேல்முறையீடு பண்ணும்போது நமக்கு வாய்ப்புகள் வந்து ஃபைல் பண்ண உடனே கூப்பிடுறேன். அந்த இதையும் உங்களுக்கு வந்து அனுப்பிச்சுடுறேன், நான் உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன். ஓகே சார், மக்கள் இதுதான் சார் எதிர்பார்த்தாங்க உங்ககிட்ட இருந்து. ரொம்ப நன்றி சார், உங்க பிஸியான டைம்ல எனக்கு நேரம் ஒதுக்கி
அதை விட கடுமையான பணி வந்துருச்சு. இந்த வந்து பல வழக்குகளை போய் நேரடியாக நிற்கிறதும் பேசுறதும் போச்சு எனக்கு. ஹைகோர்ட்டுக்கும் அது தமிழ்நாடு முழுக்க பல வழக்குகளில் வந்து ஸ்பெஷல் பிபிஆர் இருக்கிறதுனால தவிர்க்க முடியாமல் ஓடுறேன் நான். அந்த போக்குவரத்துலேயே என்னுடைய நேரம் போயிருக்கு வந்து எனக்கு. ஆமாம் சார், லேட்டானாலும் லேட்டஸ்டான நியூஸ் சொல்லியிருக்கீங்க. நன்றி சார் ரொம்ப. ஸோ இந்த வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஹைகோர்ட்டில் இதுக்கு அப்பீல் போக போகிறோம், இந்த ரிட் மனு தள்ளுபடியை எதிர்த்து. ஸோ இதுதான் இப்போதைக்கு உள்ள தகவல். உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், உங்களோட கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள், என்ன செய்யணும் மேல்முறையீட்டில் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அது பயனுள்ள தகவலாக இருந்தால் அது பாப்பா மோகன் சாருக்கு அந்த டீமுக்கு எடுத்து செல்லப்படும். ஸோ இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்க தகவல் வந்து சொல்லக்கூடிய தகவல் என்னன்னு பார்த்தா மேல்முறையீடு பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். அது இந்த வாரத்தில் நடக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. மேபி அது ரெடி ஆயிடுச்சுன்னா இந்த வாரம் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அடுத்த வாரம் அப்படி கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது முக்கியமான தகவல்கள் இருந்தால் அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்கிறேன். பாப்பா மோகன் சாரே அதை ரிட்டு ஃபைல் பண்ணதுக்கப்புறம், ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அது பற்றின முழுமையான தகவல்களை எனக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காரு. இன்க்ளூடிங் அந்த பெட்டிஷனுடைய காப்பியோடையே சேர்த்து தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது நல்லது நடக்கும் ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.